அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு சென்னையில அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனை கூட்டமானது அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில நடைபெற்றிருக்கு. இங்க வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், கொள்கை பரப்பு செயலாளர் எல்லாருமே இதுல கலந்துக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப நிறைய கருத்துக்களை வந்து இப்ப மாவட்ட செயலருக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. முதல்ல முக்கியமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, மாவட்டந்தோறும் கட்டமைப்புகளை வலுப்படுத்துங்க அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மோகன் வணக்கம். வணக்கம், வணக்கம். நேர்மையின் குழு நேயர்களுக்கும், அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பா ஒரு 11 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா தான். அதை வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுக்குழுவை கூட்டி அதை வந்து நீக்கியிருக்காரு. அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பொறுத்தவரை, அதிமுக அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகத்திற்கு வரும். அதற்கு பின்பு இந்த அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து ஏறக்குறைய அதற்கு பின்பு இந்த அதிமுகவ வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து, கழகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அம்மா அவர்களுடைய ஞாபகம் வரும். இது 2 தான் ஞாபகத்திற்கு. அதற்கு பின்பு அதிமுகவுடைய 3வது தலைமுறை தலைவர் என்றால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அம்மா அவர்களுக்கென்று நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவிய தனக்கு வேண்டும் என்று பறித்துக் கொண்டார். அதை மீண்டும் கண்டிக்கத்தக்கது. மீண்டும் அம்மா அவர்கள் தான் பொதுச் செயலராக வர வேண்டும். நாளை கட்சியே ஒருங்கிணைந்தாலும் அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலர் என்பத உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய தினத்தில் நடைபெற்ற அந்த மாவட்ட கழக செயலர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்துல இந்த தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஐயா அவர்களுடைய கருத்திற்கு உட்பட்ட தீர்மானம் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய அனைவரது கருத்துக்களையும் கேட்டு இந்த தீர்மானமானது கொண்டு வரப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அதுதான் சரியும் கூட. இந்த அதிமுகங்கிறது மிகப்பெரிய மக்கள் பேரியக்கம். இதை தொண்டர்களுடைய இயக்கமாக மாற்றி வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல நாமெல்லாம் வந்து சூளுரைப்போம் அப்படின்னு சொல்லியும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஆமா, கண்டிப்பாக அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டியது ஐயா ஓபிஎஸ் அவருடைய கடமைங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம மீது வழக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் அதிமுக டெபாசிட் போனாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. எனக்கு என் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தான் அவரு பாப்பாரு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய 3வது தலைமுறை தலைவர் இல்லையா? அப்ப அவர் தானே கட்சியை வலுப்படுத்த வேண்டும். அது அவருடைய கடமையாகி விடுகிறது. ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட தொண்டர்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. தொண்டர்கள் தொய்வடைந்து விடக்கூடாது. தொண்டர்கள் வேறு இயக்கத்தை நாடி சென்று விடக்கூடாது. அவர்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தானே அதிமுகவிற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பூரா முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறாரு. அது கண்கூடா நமக்கு தெரியுதுல. வெறுமனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருக்கிறார். அவர் தனி இயக்கம்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ரெட்டலையினுடைய வழக்கு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உத்தரவு கூட என்ன ரெட்டலை சம்பந்தமாக முடிவெடுக்கணும்டா ஐயா ஓபிஎஸ் அவரோட கேட்டுதான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த அந்த தீர்ப்புகள் எல்லாமே வந்து தற்காலிகமானதா, நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னமோ மெயின் மெயின் வழக்குல அதாவது ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட்ல பெறப்பட்ட தீர்ப்பு மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களிடத்திலையும் தொண்டர்களிடத்திலையும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களிடத்திலையும் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வாங்கின தீர்ப்பு பூரா இடையீட்டு மனுக்கள் வாயிலாக தற்காலிகமாக எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க, கட்சியை வழிநடத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை குத்தகைக்கு எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக பொதுச்செயலர் அமர்ந்திருக்கிறாரு. அது விரைவில் இன்னும் ஓரிரு மாதங்களே அவருடைய தலைமை காலியாக போகுது. அது வேற விஷயம். திரும்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தணும். கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னா நம்மை வெல்ல யாருமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஆமாங்க. அதிமுக வந்து மீண்டும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும். அதற்கு வந்து கட்டமைப்ப வலுப்படுத்தணும். அந்த வேலைய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பல பூத்ல அவருடைய ஆதரவாளர்கள் வந்து யாருமே இல்ல. காலையில 7 மணிக்கு வந்து அந்த பூத் ஏஜென்ட்கள், இல்ல பூத்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து 10 மணி வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. யாரும் நமக்கு தான் ஓட்டு போடலையே. ஆண்டிப்பட்டியில ஒரு பூத்ல ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு அதிமுக. அப்படி இருக்கும்போது அந்த பூத் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய அந்த 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேருமே கூட ஓட்டு போடல. அவங்க ஓட்டு போட்டிருந்தா கூட 8 ஓட்டு வந்திருக்கும்ல. அதே வரல. கண்டிப்பா. அப்படிப்பட்ட வேளையில கட்சிய வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. 2026ல மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சிய, மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சிய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அமைக்க வேண்டுமேயானால்,
அதற்கு இது போன்ற கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைகளை பூரா வந்து சரி செய்யணும். அதைத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இல்ல பல தியாகங்கள செய்து இந்த கட்சிய வந்து மிகப்பெரிய ஒரு பேரியக்கமா மாற்றின புரட்சித் தலைவி அம்மா அவர்கள வந்து அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமாக நிரந்தர பொதுச் செயலாளர் பதவின்னு சொல்லி நம்ம வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றினோம். எடப்பாடி பழனிசாமி அத வந்து அவரு ஒரு பொதுக்குழுவ கூட்டி அந்த தீர்மானத்த வந்து ரத்து பண்ணிட்டு தன்னைத்தானே பொதுச் செயலாளரா அறிவிச்சுக்கிட்டாரு. இப்ப அந்த தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள வந்து நிரந்தர பொதுச் செயலாளரா வந்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்த நிறைவேற்றிட்டாங்க. கண்டிப்பாக அம்மா அவர்களுக்கென்று அதிமுகவுல என்றைக்குமே ஒரு கௌரவமான ஒரு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அது இன்னும் 100 ஆண்டுகள் அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் என்று அம்மா அவர்கள் சொன்னாங்க. அதிமுக ஆட்சி கட்டில இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி புரட்சித் தலைவர்களுக்கென்று எப்படி நம்ம வந்து தலைவர் பதவியை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ, அதே போல மாண்புமிகு அம்மா அவர்களுக்கென்று அந்த பொதுச் செயலர் பதவியை ஒதுக்கி வைத்துதான் ஆக வேண்டும். அந்த 2 இருவரும் தெய்வங்கள் தான் நம்ம அதிமுகவை வழிநடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தெய்வத்தினுடைய பதவிய அவருடைய பெயரை நான் பெற்றுக்கொள்வேன். நான் வந்து ஆக்கிரமிச்சுக்கிருவேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னா, எப்படி நம்ம ஏத்துக்கிற முடியும்? அத திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்றது அதான். நீங்க பொதுச் செயலர் கிடையாது. அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். அவருடைய பொதுச் செயலர் பதவி தான் கூடிய விரைவில காலாவதி ஆகப் போகுதுங்க. அத பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? அவரு பதவி இல்லாத பழனிசாமியாக மாறக்கூடிய காலம் கனிந்து விட்டது, நெருங்கி விட்டது. விரைவில எடப்பாடி பழனிசாமி அவர்களே இல்லாத அதிமுக உருவாகப் போகுது. அப்படி இருக்கும்போது அம்மா அவர்களுக்கான பொதுச் செயலர் பதவி காக்கப்பட்டு விடும். இல்ல இப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வழி நடப்போம். மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் அந்த மேடையிலேயே வந்து பேசியிருக்கிறாங்க. அம்மா அவர்களிடத்துல மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதே போல அம்மா அவர்களிடத்துல ஒரு நற்பெயரை பெற்றவர், நம்பிக்கையை பெற்றவர் அண்ணன் ஆர்வி அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவரே சொல்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழியில நடப்போம். ஏன்னா அம்மா அவர்களுடைய வழியில் நடக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய வழியில் நடப்பதுதான் சரியா இருக்கும். எப்படி வந்து அதிமுகவிற்கு தலைவர்கள் ஒரு 2 பேர் இருந்தாங்களோ, அதே போல இன்னைக்கு ஓர்தாய் மக்களாக நம்ம இருக்கிறோம். நம்மில் மூத்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நம்மள வழி நடத்தட்டும். அவரு பின்னாடி அண்ணனாக அவரை ஏற்றுக்கொண்டு பின்னாடி நம்ம பயணிப்போம்னு சொல்லிட்டு அண்ணன் சோழமண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் ஆர்வி அவர்கள் பேசி இருப்பத நம்ம வரவேற்கத்தக்கது. அவர் உண்மையான கருத்தை தொண்டரிடத்தில் நிர்வாக இடத்துல எடுத்து வச்சிருக்கிறாரு. மீண்டும் அதிமுக வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை, சிறந்த தலைமை, நல்ல தலைமை, ஆளுமை மிக்க தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருப்பதாக நம்ம பார்க்கலாம். இப்ப ஐயாவே வந்து இப்ப தமிழகத்துல 3 இடங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. முதல்ல வந்து மதுரை, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து வந்து இப்ப சென்னையில ஒரு மாநாடு நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 3 மாநாடு வந்து நடத்துறதுன்னா அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே வந்து திருச்சியில ஒரு மாநாடு நடத்திட்டோம். எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு மாநாடு நடத்தினாரு. அது புளியோதரை மாநாடு மாரி வந்து சிறந்து போச்சு. ஆனா திருச்சி மாநாடு வந்து இன்னைக்கு தமிழகத்தை திருப்பி பார்க்கிற அளவுல வந்து நடந்தது. இப்ப ஒரு 3 மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டினுடைய அறிவிப்பு எப்படி இருக்கு? தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமூட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாக இதை பார்க்கிறோம். ஐயா ஓபிஎஸ் அவருடைய இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களையும் சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சிருக்குன்னு சொல்லலாம். திக்கு முக்காட வச்சிருக்கு. சந்தோஷத்துடைய உச்சிக்கே கொண்டு போயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துங்க அதிமுக அழிச்சிட்டு இருக்காரு. அது கண்கூடாக நமக்கு தெரியுது. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? எங்க எந்த ஒரு நிகழ்ச்சி பெரிய அளவுல நம்ம வந்து முன்னெடுக்கல. நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்குங்க. எல்லா கட்சியும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க, போறாங்க, வர்றாங்க. நம்ம எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல தொய்வடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 7 தொகுதியில டெபாசிட் போய் 13 தொகுதியில அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னாலே அதிமுக தொண்டர்கள் வந்து வேதனை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். தொண்டர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தணும். அப்ப மாநாடு அறிவிக்கணும். திருச்சியில மாநாடு நடக்கும்பொழுது 10 தினங்களுக்கு முன்பாக அந்த அறிவிப்பு வந்தது. திருச்சியில ஜி கார்னர் மைதானத்தில் நடந்த அந்த மாநாடு 10 தினங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு, 1 வாரத்திற்கு முன்பாக ஒரு கூட்டத்தை போட்டு, ஒரு மாநாடு நடத்தி, லட்சோதி லட்சம் தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கலந்து கொண்டு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் நாங்க இருக்கிறோம். வெறும் 4 பேர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால இல்ல. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறோம் என்பதை நிரூபித்த இடம் திருச்சி அந்த ஜி கார்னர் மாநாடு. இப்ப அதே போல அடுத்த மாநாடு மதுரையில் நடக்க இருக்கிறது. தென் மாவட்டத்தினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய மதுரையில அடுத்த மாநாடு நடைபெற போகிறது என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார். மதுரையில சித்திரை திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். கள்ளழகர்கள் வந்து ஆத்துல இறங்கி எழுந்தருளி தொண்டர்களுக்கு வந்து அருள் பாவிப்பாரு. இப்ப பாருங்க இந்த வருஷம் சித்திரை திருவிழா வந்து 2 சித்திரை திருவிழா மதுரையை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய மாநாடு சித்திரை திருவிழா மாதிரி இருக்கும். நீங்க பார்க்கத்தானே போறோம். மக்கள் வெள்ளத்துல தத்தளிச்சு ஐயா அவர்கள் மிதந்து வருவாரு பாருங்க. மேடைக்கு வரும்பொழுதே மிதந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கான்.
இப்ப மாவட்ட செயலாளருக்கெல்லாம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா, கட்டமைப்புகள வந்து நீங்க வலுப்படுத்துங்க. நாங்க வந்து ஜனவரி மாதம் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ஆய்வுக் கூட்டம் மாரி, ஒரு சுற்றுப்பயணம் மாரி நாங்க ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வருவோம். அதுக்குள்ள வந்து நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஏறக்குறைய 70, 80% வந்து கட்டமைப்பை எல்லா பக்கமும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. மீதி குறை இருக்கக்கூடிய அந்த 10, 20% வந்து நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம்னா, இந்த மாநாடு நடத்தும் பொழுது மிகப்பெரிய அளவுல தொண்டர்கள் எழுச்சி, தொண்டர்கள் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லா பகுதிக்கும் வந்து ஒரு மாவட்ட செயலர் நேர்ல போ முடியாது. எல்லா பகுதிக்கும் ஒரு ஒன்றிய செயலர் போ முடியாது. ஒரு ஊராட்சி செயலர் போ முடியாது. பேரூராட்சி செயலர் போ முடியாது. நகராட்சி செயலர் போ முடியாது. அப்ப கிளைக்கழகம் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம்னா, ஐயா அவர்கள் சொன்னது போல கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 பொறுப்புகள் அவங்களையும் போட்டுட்டோமாக்க, அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்ட்ட, தொண்டர்களிடத்துல அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிருவாங்க. இது போல நிகழ்ச்சி நிரல் நடக்கும்போது, ஒரு மாநாடு நடக்கும்பொழுது, தொண்டர்கள் பேரளவுல பெருந்திரளாக வந்து அதுல கலந்து கொள்வாங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் எப்பொழுது வந்தாலும், நாளைக்கே தேர்தல் வந்தா கூட, இன்னைக்கு களத்துல நம்ம நிக்கக்கூடிய தைரியமும், தெம்பும், திராணியும் நமக்கு வேணும். அதன் அடிப்படையில இந்த அறிவிப்பாளர் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை மாநாடு மதுரை மாநாடு முடிந்த மறுகணமே கோயம்புத்தூர்ல நீங்கள் இருக்கக்கூடிய ஆமா. பகுதி. கோயம்புத்தூர்ல வந்து அந்த மாநாடானது அடுத்த மாநாடு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அனைவரும் சேர்ந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய பேர் ஆதரவோடு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு சென்னையில் நடைபெறும் என்று அறிவிச்சிருக்காங்க. அந்த சென்னை மாநாடு, மதுரை மாநாடு, கோவை மாநாடானது உறுதியாக தமிழக அரசியல் வரலாறு மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியும் நடத்தாத மிகப்பெரிய மாநாடாக அத வந்து தொண்டர்கள் மாற்றி காட்டிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்மட்ட இருக்கு. இல்லப்பா, நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள், அங்கே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப உற்சாகத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த இரட்டை இலை சின்னம் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்த கேட்டு தான் நீங்க வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு இல்லையா? இது அநேகமா வந்து அதிமுக வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் நெருங்குது மாரி தான் நமக்கு வந்து தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் இரட்டை இலை சின்னம் கிடைப்பது மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்குது. வருங்காலங்கள்ல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கை ஓங்கும் அப்படிங்கிறதா இந்த ஆலோசனை கூட்டம் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. நன்றி மோகன். நன்றி, நன்றி, நன்றி.